என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம முத்திரைகளை பற்றி தான் வீடியோ போட்டுட்ருக்கோம். முத்திரைகள் மூலமாக உடல் ஆரோக்கியம், உடல் பாதுகாப்பு, எவ்வளோ முத்திரைகள் இருக்குங்க. எல்லா விஷயத்துக்கும் தியானம், அமைதி. முதல்ல அதிகமாக பேசுகிறத குறைச்சிக்கிறோம். தேவையில்லாமல் பேசவே கூடாது. ப்ரெஷர் குறையும். நல்ல நமக்கு ரெஸ்ட் கிடைக்கிற நேரம் தியானம். நல்ல கண்ணை மூடி அமைதியாக மனசை ஒருநிலைப்படுத்திட்டு நல்லா அமைதியாக சத்தமில்லாத இடத்துல உட்காந்து தியானம் பண்ணி வச்சுக்கிறோங்களேன். தினமும் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பண்ணாலே நமக்கு மனசுக்கு பலம் கிடைச்சிடும். எங்கே மனசை நம்ம ஃப்ரீயாக வைக்கிறோம்? சிந்தனைகள் கஷ்டம் தீருமா, இப்படி ஆயிரலாமா, அப்படி ஆயிரலாமா, நமக்கு இறைவன் விதிச்ச விதி. நம்ம இந்த ஜென்மத்தில் கஷ்டப்படுறோம். சரி, கஷ்டப்படுறோம், நோய் இல்லாமல் இருக்கலாம் இல்லையா, உடல் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் இல்லையா. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற முத்திரை என்ன அப்படின்னா லக்ஷ்மி முத்திரை. இந்த லக்ஷ்மி முத்திரை செய்யறதுனால நான் ஏற்கனவே இதை வந்து ஷார்ட்ல போட்டிருப்பேன். நிரந்தர பண வரவு தரும் அப்படின்னு. நிரந்தர பண வரவு அப்படின்னா அது லட்சுமி ஐஸ்வர்யம் தான். லட்சுமி ஐஸ்வர்யம் நிரந்தரமான ஒரு பண வரவு அப்படின்னா சந்தோஷம் தாங்க அது. ஆனா இது வந்து பண விஷயத்துக்கு, கடன் பிரச்சனைக்கு ஒரு பணம் கொடுத்துருக்கோம், நமக்கு வராம இருக்கு, இந்த விஷயத்துக்கும் இது வந்து செயல்படும். ஏன்னா இதுல வந்து மருத்துவ ரீதியாகவும் வேலை செய்யும், தெய்வ ரீதியாகவும் வேலை செய்யும். நம்ம மனசுல நினைச்சு தியானம் பண்ணும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவும் நமக்கு வந்து நிறைவேறும். இந்த பிரபஞ்ச சக்தியோடு நம்ம தொடர்பு கொள்ள போறோம், அவ்வளவுதான். இதை முத்திரைகள் பண்ணி பண்ணும்போது என்ன அப்படின்னா அதோடைய தன்மை, அதோடைய வசீகரம் நமக்கு சீக்கிரமே கிடைக்கும். எப்படி நம்ம ஒருத்தர் பேர் சொல்லி ஒரு கூட்டத்தில் 100 பேர் இருக்கும்போது ஒருத்தர் பேரை சொல்லி கூப்பிட்டா திடீர்னு திரும்பி பார்க்குறாரு இல்லையா, முத்திரைகளும் அப்படித்தான். இந்த முத்திரைகளை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு வந்து அதிகமான நன்மைகள் நம்மளை தேடி தானாகவே நடக்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த முத்திரைகள் பார்த்துட்டு எனக்கு 2-3 பேர் ஃபோன் பண்ணாங்க. இப்போ நான் சொல்ல போகிறேன் இல்லையா, லட்சுமி முத்திரை தான் சொல்ல போகிறேன். ஐயா, எனக்கு வர வேண்டிய நீண்ட நாள் வர வேண்டிய பணம் எனக்கு வந்தது இந்த முத்திரையை செஞ்சதுக்கு அப்புறம். நான் இன்னொரு நண்பருக்கு சொல்லி அவருக்கும் கிடைச்சதா எனக்கு சொன்னாரு. அப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தானே இருக்கு. இந்த மனசுல என்ன நினைச்சு நம்ம வேண்டி பிரார்த்தனை செய்யறோமோ எண்ணம் பிரதிபலிக்கிறது. இதுக்கு வந்து என்ன அப்படின்னா நம்ம இந்த முத்திரைகள்லாம் செய்யறோமே, சைடு எஃபெக்ட் ஏதாவது காட்டுமா? பயப்பட தேவையே இல்லை. மனசை ஒருநிலைப்படுத்திக்கிறங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு 45 நிமிஷம் 1 ஹவருக்கு முன்னாடி 5 நிமிஷம், குறைஞ்சபட்சம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் செய்யணும். அதிக நேரம்லாம் செய்யணும் அவசியம் இல்லைங்க. நம்ம அந்த அளவுக்குலாம் நம்ம போக வேணாம். நம்ம சில காரிய சக்தி நம்ம தேவைக்கு, நம்ம உடலுக்கு பாதுகாப்பு, அவ்வளோதான். மனம் உடல் பாதுகாப்பு நமக்கு தேவையானது பூர்த்தி செஞ்சுக்கிறோம், நல்ல விஷயத்துக்கு மட்டும். அப்போ இந்த லக்ஷ்மி முத்திரை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, முதல்ல நீங்க ஆரம்பிக்கும் போது காலையில 6 to 7 வெள்ளிக்கிழமை ஆரம்பிங்க. ரொம்ப விசேஷம். அதுவும் இந்த அமாவாசைக்கு அப்புறம் வளர்பிறை வரும் பாருங்க, வளர்பிறையில் ஆரம்பிங்க. வளர்பிறையில நீங்க ஆரம்பிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூவா நீங்க வந்து நேரம் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு காலையில பண்றதுக்கு டைம் ஒதுக்கிக்கிறோங்க. ஏன்னா சில நேரங்கள் நம்ம எந்திரிக்கிறதே லேட்டா எந்திரிக்கிறோம். வெள்ளிக்கிழமையாவது கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த 6 to 7 பார்த்தி அப்படின்னா சுக்கிர பகவானுடைய ஓரை வரும். இந்த ஓரையில லட்சுமி நாமத்தை சொன்னாலும், லட்சுமியுடைய முத்திரைகள் சொல்லி நம்ம மனசுல என்ன நினைச்சாலும் அந்த பிரபஞ்ச சக்தி வேகமா எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன நினைக்கிறோமோ நல்ல விஷயத்த நம்ம கொடுத்துரும் இல்லையா. இப்போ அந்த முத்திரை செய்யறது வடக்கு நோக்கி உட்கார்ந்துருக்கலாம். எல்லா முத்திரைக்கும் தான் கிழக்கு நோக்கி உட்கார்ந்துருக்கலாம். குளிச்சுதான் பண்ணணுமா? அவசியம் கிடையாது. உடல் மனசு சுத்தமா இருந்தா போதும். நல்லா கையை அலம்பிக்கிறங்க. அதை இன்னும் கொஞ்சோண்டு மஞ்சள் எடுத்து இந்த 2 உள்ளாங்கையிலையும் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, கஸ்தூரி மஞ்சள், ஏதோ ஒரு மஞ்சள் பொடி இருந்தால் நல்லா வச்சு நல்லா கையில் தேய்ச்சிக்கிறோங்க. வாசமாக இருக்கணும், அதுக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா லட்சுமி வந்து வாசம் செய்யணும் இல்லையா. விளக்கு கொளுத்தி வச்சுக்கிறது உத்தமம். கோவிலாக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா கோவிலில் கருவறைகள் விளக்கு எரியும்.
ஆனால் நீங்கள் வந்து திசை எந்த திசை நோக்கி இருக்கணும் அப்படின்னா வடக்கு திசை இல்லை கிழக்கு திசை நோக்கி இருக்கணும். அதிகமான சத்தம் காதில் விழுகாத அளவுக்கு இருந்தால், கோவிலை பொறுத்த வரைக்கும் மனோபலம் தான் நமக்கு முக்கியம். எவ்வளோ சத்தமாக இருந்தாலும் மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம செய்யலாம். இப்போ நம்ம செய்யலாம், பார்த்துக்கிறேங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த விரல்களுக்கெல்லாம் பஞ்சபூதம் கொடுத்துருக்கேன். திருப்பி ஒரு முறை சொல்கிறேன். நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு. அதே போல் வந்து இந்த நம்மளுடைய உள்ளங்கையில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களுக்கும் நான் வீடியோ கொடுத்துருக்கேன். திருப்பி ஒரு முறை பார்த்துக்கிறேங்க. இந்த இடம் சரியா, உங்களுக்கு ரைட் சைடில் இந்த இடத்துல யார் வருவா அப்படின்னா சந்திர பகவான் வருவார். சந்திரன், அல்லது சந்திரன், இந்த பகுதியில் செவ்வாய், இந்த பகுதியில் புத பகவான். அப்படி நேரம் இங்கே வந்தி அப்படின்னா இதுக்கு கீழே சூரியன். அப்படி இங்கே பக்கத்தில் இதுக்கு நேரம் வந்தி அப்படின்னா சனி பகவான். இதுக்கு பக்கத்தில் வந்தி அப்படின்னா குரு பகவான். அப்படி நேரம் இங்கே வந்துருங்க. திருப்பி செவ்வாய், இங்கே சுக்கிரன். இதுதான் சில கைரேகை பார்க்கும்போது சொல்லுவாங்க இல்லையா, குருமேடு செவ்வாய் மேடு, இப்படிலாம் பலன் சொல்றாங்க இல்லையா. இந்த நவக்கிரகங்களையும் இங்கும் தாங்க நமக்கு ஜாதகம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை அந்த முத்திரை செய்யும்போது பாருங்க, ஒவ்வொரு இடங்களை நம்ம கை வைப்போம். இப்போ பாருங்க, இப்போ நம்ம லட்சுமி முத்திரைக்கு போயிடலாம் சரியா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொரு முத்திரைகள் நம்ம சொல்லியிருக்கோம் ஷார்ட் வீடியோவில், நீங்கள் செஞ்சு பழகிருப்பீங்க. இனி நம்ம முழுமையான வீடியோ போட போகிறோம் இல்லையா, அப்போ உங்களுக்கு வந்து எளிமையாக புரியும். இந்த தத்துவம் தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா பஞ்சபூத தத்துவம், நவக்கிரகங்கள், இதை மட்டும் நான் மனப்பாடம் வச்சுக்கிறோங்க. இப்போ பாருங்க, இந்த ரெண்டு கையும் இப்படி தான் நம்ம வைக்கணும். வச்சுட்டு அப்படி ஃபுல்லாக மடக்கிடுங்க எல்லா கையும். அப்படியே எல்லா கையும் மடக்கிட்டீங்கன்னா இப்படி தான் இருக்கும் கை சரியா. இப்போ என்ன செய்கிறோம், இங்கே பாருங்க, இந்த சுண்டி விரலை மட்டும், இது இந்த கட்டை விரல் நீங்கள் அப்புறம் செட் பண்ணிக்கலாம். இந்த சுண்டி விரலை கரெக்டாக நேர்கோட்டில் வைக்கணும். புரிஞ்சதா? இந்த நேர்கோட்டில் வச்சுட்டு இந்த இருக்குல்லையா கட்டை விரல், இந்த பாருங்க, இந்த பக்கம் இந்த சைடில் இப்படி மெதுவாக, அழுத்தலாம் வேணாம், மெதுவாக இருந்தால் போதும். இப்போ நீங்கள் சுகாசனம் சமணக்கால் போட்டே உட்காரலாம். வயசானவங்க, கீழே உட்கார முடியாதவங்க சேர் கட்டில் உட்காந்து கால் தொங்க போட்டுக்கிட்டு இங்கே பாருங்க, நம்ம மார்புக்கு நேராக, இப்போ மார்புக்கு நேராக சாயலாலாம் உட்காரக்கூடாதுங்க சரிங்களா. இடுப்பு, முதுகு, தலை நேர்கோட்டில் இருக்கணும், சமநிலையில் இருக்கணும். பாருங்க, இந்த சமநிலையில் இருக்கணும். நல்லா மூச்சை இழுத்து விட்டுக்கிறங்க. ஒரு 3 முறை விட்டுக்கிறங்க. அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கையை வச்சுட்டு கண்ணை மூடிக்கிறங்க. கண்ணை மூடிட்டு மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லணும். மகாலட்சுமி மந்திரம், இப்போ நான் காயத்ரி மந்திரம் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த மந்திரம் தெரிஞ்சாலும் நீங்கள் சொல்லலாம். ஓம் மகாலட்சுமேஷா வித்மகை விஷ்ணு பக்னேஷ தீமகி தன்னோ லட்சுமி தேவி பிரஜோதயாது. இது வந்து லட்சுமி காயத்ரி மந்திரம். நீங்கள் வந்து ஸ்ரீ தனலட்சுமியே நமஹா அப்படின்னு கூட நாமத்தை கூட சொல்லலாம். இப்படி கையில் வச்சுட்டு நல்லா வேண்டிக்கிறங்க. எனக்கு நான் கொடுத்த பணம் இன்னார்ட்ட இருந்து எனக்கு சீக்கிரம் வரணும். பணம் கொடுத்துருந்தா, நான் இன்னார்ட்ட கடன் வாங்கியிருக்கேன், இந்த கடன் எனக்கு சீக்கிரம் அடையணும். எனக்கு பொருளாதாரத்தில் ரொம்ப பின்னடைவாக இருக்கு, எனக்கு வந்து அதில் வந்து வெற்றி கிடைக்கணும். தொழிலில் ஒவ்வொருத்தவங்களுடைய பிரார்த்தனை தானே, தொழிலில் எனக்கு மிகப்பெரிய நஷ்டமாக இருக்கு, தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படின்னு லட்சுமி நாமத்தை சொல்லுங்க. முதல்ல இந்த உடலுக்கு தூய்மையும் பாதுகாப்பும் வேணும் அப்படின்னு முதல்ல கேட்டுக்கிறேன். உடல் ஆரோக்கியம், இதனால என்ன ஆகும்னா உடல் ஆரோக்கியம் கிடைக்குங்க. முகமலர்ச்சி, நீங்க மேக்கப்பே பண்ணட்டாலும் பரவாயில்லைங்க, உங்களுடைய முகத்துல ஒரு வசீகரம் தோணும் இந்த முத்திரைக்கு. இது பெண்கள் அதிகமா செய்யக்கூடிய முத்திரை. பெண்கள் செஞ்சாலே ஆண்களுக்கு பிரதிபலிக்குமா, அந்த குடும்பத்துல பிரதிபலிக்குமா, இந்த குடும்பத்துல லட்சுமி வாசம் செய்யுமா, நிரந்தரமான செல்வந்தனாக அந்த குடும்பத்தின் தலைவர் சிறப்பாக இருப்பார், அந்த குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பொங்கி இருக்குமா, மங்கள காரியங்கள் சிறப்பாக நடக்குமா. இப்படி சொல்லிக்கிட்டே நம்ம போகலாம். நினைச்ச காரியங்கள், நல்ல காரியங்களை மட்டும்தான் இதுல நினைக்கணும், அதுதான் சித்தியாகும். தர்மமான விஷயத்துக்கு மட்டும்தான் முறையிடணும். நான் வந்து காசு வாங்கிட்டேன், இந்த காசை என்கிட்ட கேட்கவே கூடாது, அவன் மறந்து என் பக்கத்துலேயே வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. நம்ம வாங்கிட்டோம், கஷ்டத்துக்காக கொடுத்துதான் ஆகணும். கடன் பிரச்சனை இருக்கு, படிப்படியாக கடன் குறையணும்.
நீங்கள் மனசில் வேண்டி ஒரு 5 நிமிஷம், முதல்ல ஃபஸ்ட்டு 1 நிமிஷம் ட்ரை பண்ணுங்க, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் காலையில் இதை பண்ணுங்கள். இரவு நேரத்தில் வெள்ளிக்கிழமை 8 to 9 சுக்கிரன் உரை வரும், பண்ணலாம். மதிய நேரத்தில் 1 to 2 சுக்கிரன் உரை வரும் வெள்ளிக்கிழமை. மித்த நேரங்களில் காலை இரவு கூட பண்ணலாம். இது உங்களுக்கு பயிற்சியாச்சும் வச்சுக்கிறீங்களேன். இது தானாக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உட்கார்ந்தவொடனே கை இப்படி வந்துடும். நீங்கள் இப்படி கும்பிட்றது பதிலாக என்ன செய்வீங்க, டக்குன்னு இப்படி வந்துடும், அந்த லட்சுமியுடைய முத்திரை வந்துடும். நீங்கள் வரல உட்காந்து மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லிட்டு உங்களுடைய பிரார்த்தனை வேணி அப்படின்னா கைக்கு மேலே பலன் கிடைக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்கான விளக்கம் சொல்கிறேன். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. இன்னும் எத்தனையோ முத்திரைகளுடைய முறைகள் இருக்குது, விளக்கமாக நம்ம வீடியோ கொடுத்துட்ருக்கோம். ஷார்ட்லேயும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஷார்ட்டில் கொடுக்குறது நீங்கள் கற்று வச்சுக்கிறோங்க. அதுக்கப்புறம் வாரத்தில் 2 வீடியோ கண்டிப்பாக நம்ம ஒளிபரப்பு செய்வோம். ஒரு நல்ல தகவல் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன், சீதாராம ஜோதிடர். நன்றி, வணக்கம்.